ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப ரொம்ப சுவையான வெங்காய குழம்பு. அப்புறம் அதுக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு சூடானதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். இது பச்சை வேர்க்கடலைன்றனால நல்லா வறுபட்டு வரணும். இந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் வெள்ளையல், 1 ஸ்பூன் கருப்பியல் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட வெள்ளையல் மட்டும்தான் இருக்குன்னா அதே 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். எள் படபடன்னு வெடிச்சிருச்சுனாலே அது வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான துருவன தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த தேங்காயோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட்டுருக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்த்தா சரியாக இருக்கும். ரொம்ப சேர்த்தோன்னா ஒரு மாதிரி கசப்புத்தன்மை வந்துடும். இது ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக மட்டும்தான். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இது கூட 2 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் 1 பெரிய வெங்காயம் மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய்த்தூளோட அளவு வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போக கலந்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு பெரிய தக்காளி பழம் மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணுன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடுச்சு. ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டோன்னா இந்த அளவுக்கு வதங்கி வந்துடும். இப்போ இது கூடவே ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் தோல் நீக்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ண வேணாம், இந்த மாதிரி முழுசு முழுசாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடலாம். அப்போது வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடும். நடுவில் ஒரு 2 டைம் எடுத்து கலந்து விடுங்க. அது வேகிற டைமில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற பொருட்களை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்த பிறகு இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணி சேர்த்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய், எள், வேர்க்கடலை பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய், எள், வேர்க்கடலை எல்லாமே ஒரு திக்னஸ் கொடுக்கக்கூடிய பொருட்கள். அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி அலம்பி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கலந்து விட்டு பாருங்கள். கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தால் தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இது கொதித்து வரும்போது இன்னும் திக்காயிரும். அதனால் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு தேவைன்னா செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அப்போ தான் கொதித்து வரும்போது சரியாக இருக்கும். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக விட்டுலாம். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். 2 நிமிஷம் கொதித்து வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 4-5 புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி அதையும் சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு 1 கொத்து மல்லி இலையை நல்லா மெல்லிசாக கட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான வெங்காய குழம்பு ரெடி ஆயிருச்சு. இப்போ இதுக்கு சைடிஷாக நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சு இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அது கூடவே இந்த பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு
1/2 கிலோ அளவு முட்டைக்கோஸ் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். அப்போ நல்லா வெந்து வந்துடும். தண்ணி அளவாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை இருத்தோம்னா காயில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். அதனால் அந்த காய்க்கும் பருப்புக்கும் அளவாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் வேக விடுங்க. நடுவில் ஒரு 2 டைம்ஸ் எடுத்து அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ காய் நல்லா வெந்துருச்சு, பருப்பும் மலர்ந்து வெந்துருச்சு, தண்ணி எதுவுமே இல்லை, கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். இப்போ இந்த காயை நம்ம தாளிச்சுக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயோட அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி காய் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இது வெங்காயத்துக்கு மட்டும்தான், பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டு எடுத்தோன்னா நம்மளோட டேஸ்டியான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிட்டோம். பட் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா அட்டகாசமாக இருக்கும். இந்த முட்டைக்கோஸ் பொரியல் காரக்குழம்பு, சாம்பார், ரசம் எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்மளோட டேஸ்டியான வெங்காய குழம்பு முட்டைக்கோஸ் பொரியலும் ரெடி ஆயிருச்சு. இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா நம்ம வேர்க்கடலை, எள்ளுலாம் சேர்த்துருக்கிறனால அது ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர் கொடுக்கும். ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வான் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.